அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வெற்றிவேர் கோவிலில் சாமிக்கு மாலையாக போடுவாங்க. ஆயுர்வேதத்தில் சிறந்த மருத்துவ குணமுடையது இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேரை நம்ம வீட்டில் எப்படி பயன்படுத்தணும், வழிபாட்டுக்கு என்ன மாதிரியான முறைகளில் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும், நிலைவாசலில் இந்த வெட்டிவேரை போட்டு வச்சோம் அப்படின்னா வீட்டிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், வெட்டிவேரை ஊற வைத்த நீரை பருகுவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வெற்றிவேரை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியிலும் நம்ம பயன்படுத்துவோம், அதே பொருளை மருத்துவ ரீதியிலும் நமக்கு பயன்படுத்திக்குவோம். அந்த வகையில் இந்த வெட்டிவேரானது கோவில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு மாலையாக வைத்து இறை வழிபாட்டுக்கும் பயன்படுத்துவோம். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆக சிறந்த மருந்தாகவும் இந்த வெட்டிவேர் பயன்படுது. இந்த வெட்டிவேருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா இந்தியா. இது மணல் பாங்கான இடங்களிலும் ஆற்று படுக்கையிலும் 5 அல்லது 6 அடி உயரம் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இதற்கு ஏன் வெட்டிவேர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது புல்வகை சார்ந்த ஒரு தாவரம். இதை வேரையும் வெட்டிட்டு புல்லையும் வெட்டிட்டு அந்த தண்டை மீண்டும் வைத்தோம் அப்படின்னா மணலில் நன்றாக வளர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்தது. வெட்டி வைத்து வளரக்கூடிய தன்மை கொண்டதால் இதற்கு வெட்டிவேர் அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றது. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டங்களில் இந்த வெட்டிவேர் நல்ல முறையில் சாகுபடி பண்ணுறாங்க. அதிகமான சாகுபடியும் அங்கே நடக்குது. வாசனை என்பது தாவரங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்களை சொல்லலாம். சில தாவரங்களில் இலைகளில் கூட நல்ல நறுமணம் வரும், கற்பூரவள்ளி. ஆனால் வேரில் கூட வாசனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெட்டிவேர் என்று சொல்லக்கூடிய புல்வகை தாவரத்தில் வேரில் நல்ல நறுமணம் தரக்கூடிய தன்மை இருக்கும். இந்த நறுமணத்தை நாம் நுகர்வதன் மூலம் மனதிற்கு ஒரு திருப்தியை இது ஏற்படுத்தும். ஆன்மீக ரீதியில் இறைவனுக்கு இந்த வெற்றிவேர் மாலை கொண்டு இறை வழிபாடு செய்யும் போது கடவுளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். இந்த வெற்றிவேரானது குளிர்ச்சித்தன்மை அதிகம் கொண்டது. அதனால் இறைவனுடைய அருளும் ஆசி நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வெற்றிவேர் மாலையை வீட்டினுடைய நிலைவாசலில் போடுவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா, லட்சுமி கடாட்சம் என்பது ஆரோக்கியம், மன நிம்மதி, செல்வம், இது 3 நிறைந்தது தான் ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட நமக்கு அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. இந்த 3ஐயும் நமக்கு சேர்ந்து தரக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைவாசலில் ஒரு சிலர் இந்த வெட்டிவேர் மாலையை போட்டு வச்சுருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, நிலைவாசலில் நீங்கள் வெட்டிவேர் மாலையை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்குள் வரும்போதே உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தியையும் நல்ல ஒரு நறுமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவாகும். உங்களுக்குள் ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். மேலும் மகாலட்சுமி கடாட்சத்தை அது வீடு முழுவதும் பரப்பும். வீடு முழுவதும் ஒரு நேர்மறையான ஆற்றலை அது உருவாக்கும். பூஜை அறை, மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் இந்த வெட்டிவேரை வைத்திருப்பதன் மூலம் அந்த இடங்களில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இது உருவாக்கும். மேலும் வீட்டில் தெய்வீக சக்தியும் இறையர்களையும் அதிகமாக நிறைந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை இந்த வெற்றிவேரின் மூலம் நாம் பெறலாம். இந்த வெட்டிவேரை வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட துர்தேவதைகள் அகலும், விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டிற்கு நல்லதை செய்யக்கூடிய, நல்ல விஷயங்களை அருளக்கூடிய தேவதைகள் வீட்டிற்குள் வரும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் நீங்கும். வீட்டில் வருமான சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த வெட்டிவேரானது எட்டி நிற்பவரையும் சுண்டிழுக்கக்கூடிய வாசனை தன்மை கொண்டது. வருகின்ற கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சம்பந்தமான நோய்களுக்கு இந்த வெற்றிவேர் கொண்ட நீரை பருகுவதன் மூலம் சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கும். இரவில் மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் வெற்றிவேரை போட்டு நன்கு ஊற வைத்து காலையில் அந்த வெற்றிவேர் உரிய நீரை குடிப்பதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது. வெற்றிவேரை ஊற வைத்த நீரை குடிப்பதன் மூலம் உடல் குளிர்ச்சி ஏற்படும். மேலும் அந்த நீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் இவை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் தாகத்தை இது தணிக்கிறது. மேலும் உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை இது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
வெயிலில் அதிகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடம்பு அனல் ஏற்பட்டு சிறுநீரகம் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். இந்த நீர் எரிச்சலை குணப்படுத்த வெற்றிவேர் ஊற வைத்த நீரை பருகுவதன் மூலம் நீர் எரிச்சல் குணமாகும். அதாவது உடம்பனல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெற்றிவேர் ஊற வைத்த நீரை நாம் பருகுவதன் மூலம் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மைகள், சக்திகள் இந்த வெற்றிவேருக்கு உண்டு. மேலும் இந்த வெற்றிவேருடைய மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிவேரை நன்கு அரைத்து தீக்காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவணும் அப்படின்னா அந்த தீக்காயங்கள் அற்புதமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வெற்றிவேரை கொண்டு கால் எரிச்சல், கால் வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெற்றிவேரை தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு காய்ச்சி 2 நாள் கழித்து வடிகட்டி பிறகு அந்த எண்ணெயை தடவி நீவி விட்டோம் அப்படின்னா அந்த வலிகள், அந்த எரிச்சல்கள் படிப்படியாக குறையும். காய்ச்சலுக்கு பிறகு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை, உடல் சோர்வு இவற்றை நீக்குவதற்கு வெற்றிவேரை நீரில் கொதிக்க வைத்து பிறகு நீரை ஆற வைத்து குடிப்பதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை சரியாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும், முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கும். வயதான வரக்கூடிய தோல் சுருக்கம், இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றிவேர் சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த வெற்றிவேருடைய நறுமணத்தை நன்கு நுகர்வதன் மூலமும் தூக்கம் நன்றாக வரும். இந்த வெற்றிவேரை ஊற வைத்த நீரை பருகுவதன் மூலமும் அவர்களுக்கு தூக்கம் நன்றாக வரும். மேலும் வயது ஆக ஆக தோல் சுருக்கங்கள் ஏற்படும். இந்த தோல் சுருக்கத்தினுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றிவேருக்கு உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் இதில் பல்வேறு விதமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த வெற்றிவேரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு, மேக்னீசியம் சத்து நிறைந்திருக்கு, மேலும் துத்தநாகம் நிறைந்திருக்கு. இதில் 300 வகையான என்சைம்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த துத்தநாகங்களுக்கு உண்டு. மேலும் இந்த வெற்றிவேரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனால் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது. இந்த கோடை காலத்தை சமாளிக்க ஏசி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஆனால் ஏசி வாங்குற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா ஏர் கூலர் வாங்குவீங்க. அந்த ஏர் கூலர் இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த வெற்றிவேரை பயன்படுத்துவதன் மூலம் வருகின்ற காற்று சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய மனமுள்ள காற்றாக இருக்கும். வெற்றிவேருக்கு அந்த அளவுக்கு நல்ல நறுமணத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்துக்களும் தரக்கூடிய வல்லமை இருக்குது. நீங்கள் வீட்டில் ஏர் கூலர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் வெற்றிவேரை போட்டு வைத்து தண்ணியை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் பானையில் தண்ணி ஊற்றி அதில் வெற்றிவேரை போட்டு ஊற வைத்து அந்த தண்ணியை பருகுவதன் மூலம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள் தடுக்கப்படும். மேலும் வெப்பம் சம்பந்தமாக வரக்கூடிய நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வெற்றிவேரை ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதனால் நமக்கு சிறந்த ஒரு தீர்வாக அமையும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வெற்றிவேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடை காலத்துக்கு அந்த வெற்றிவேரை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.